சூர்யா சார் கேரக்டரும். ஸோ அந்த மனுஷன் அந்த காமிக்கிற அந்த ஆரா இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சும்மா நடந்து வருவாரு, சண்டை போடுவாரு, கையை சுத்தி சண்டை போடுவாரு. சும்மா எதுவுமே இருக்காதுங்க. பின்னால வந்து பேக்ரவுண்ட்ல வந்து அவ்வளவு பெருசா அந்த ப்ராப்ஸோ எக்யூப்மெண்ட்ஸோ அந்த அளவுக்கு பெருசா யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. விஷுவல்ஸும் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது, சினிமாட்டோகிராஃபி அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. அந்த மனுஷன் நடந்து வருவாரு. அந்த சீனை பாத்தீங்க அப்படின்னா வந்து தியேட்டர் வந்து வேற மாதிரி போயிடும். ஸோ அந்த மனுஷன் இந்த மாதிரி ஓரா வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் கூட படம் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் வேற மாதிரி வந்து போயக்கூடிய ஒரு ஆள் தான் சூர்யா சார். பட் இந்த கார்த்திக் சுப்புராஜ் படம் வந்து பண்ணதுனால வந்துட்டு ஒரு வழியா சரியா போச்சு. ஸோ அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் பாத்தீங்கன்னா கரெக்டா சூர்யா சார் இருந்து எப்படி அந்த ஆரா வாங்க முடியுமோ அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி சும்மா நடந்து வருவாருங்க. ஒண்ணுமே சும்மா நடந்து வருவாரு. பார்ல இருந்து சும்மா குடிக்கிற மாதிரி வந்து சும்மா கை இப்படி வந்து இப்படி வச்சிருப்பாரு. அந்த 2 சீன் போதும் அந்த மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஆரா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீனா இருக்கட்டும், எமோஷன் சீன்ஸா இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பியூர் நடிப்பு நாயகன். ஸோ அந்த ஒரு டேக்லைன் போது நான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் சூர்யா சார் வந்து கொடுத்திருந்தாரு.